கடக ராசிக்கு 2025 நியூ இயர் வந்து எந்த மாதிரிலாம் அமைப்புகள் இருக்குங்கிறத பார்க்கலாங்க. கடக ராசிக்கு இந்த 2025ல பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? கடகம் ரொம்ப நல்லவங்க. வெகுளி. தனக்கு ரொம்ப பிடிக்கிறவங்கன்னா அவங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க. அம்மா மேலே ரொம்ப பாசம் அப்படிங்கிறது இருக்கும். இதுதான் கடகத்தோட கோர் கேரக்டர். 2025ல் கடகத்துக்கான தொழில் அமைப்பு, வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்க போகுது? ஒரு வேலைக்கு நீங்கள் போய் சேரும்போது நல்ல நேரத்தில் சேர வேண்டியதுங்கிறது ரொம்ப அவசியம். ஆல்ரெடி கஷ்டப்பட்டாச்சு, ஒரு 3 மாதம் பல்ல கடிச்சிட்டு இதே வேலையில் கண்டினியூ பண்ணுங்கள். ஏப்ரல் மந்த்துக்கு மேலே ஜாப் சேஞ்சுங்கிறது பாசிபிள். கிடைக்கக்கூடிய வேலையும் நிரந்தரமான வேலையாக இருக்கும். இந்த 2025ஆம் ஆண்டில் அவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? 2025ல் கடகத்துக்கு திருமணம் எப்படி இருக்குது? இதில் 2 விஷயங்கள் நான் ஷேர் பண்ணணும். முதல்ல பேபி அப்படிங்கிறது வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? 2025ல் கடகராசிக்கு பேபி பர்த் அப்படிங்கிறது, சைல்டு பர்த்ங்கிறது 100% பாசிபிள். ஜான்வரி மந்த் மட்டும் அந்தளவுக்கு ஃபேவரபுளாக இல்லை. இந்த கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் அப்படிங்கிறது எப்போ தீர்வாகும்? கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு 2025ல் வம்பு வழக்குகள்லாம் எப்படி இருக்குது? 6ஆம் இடத்தை இந்த கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையுமா? இஎம்ஐ ஆகட்டும், லோன்ஸ், புது கடன்கள் வாங்கும்போது இந்த பழைய கடனை அடைக்கிறதுல இன்னும் கொஞ்சம் ஒரு பேர்டன் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். கடகராசி நேயர்களுக்கு இந்த 2025 நியூ இயர் ஆகட்டும், அந்த நாள்லையோ அதாவது அந்த முதல் மாதங்களில் எந்த கோயில் வழிபாடு செஞ்சால் அவங்களுக்கு அந்த த்ரூஅவுட் த இயர் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னா எந்த கோயிலை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? கடக ராசி 2025ல் போக வேண்டிய சிறப்பு கோவில் பக்தி பிளஸ் நேரம் இருக்கும். வணக்கம். இன்று நம்மோடு எனது ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு கடக ராசிக்கு 2025 நியூ இயர் வந்து எந்த மாதிரிலாம் அமைப்புகள் இருக்குங்கிறத பார்க்கலாங்க. அந்த வகையில் முதல்ல கடக ராசியோட குணாதிசயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்க மேம். கடகம் ரொம்ப நல்லவங்க. வெகுளி. தனக்கு ரொம்ப பிடிக்கிறவங்கன்னா அவங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க. வெள்ளை காக்கா பறக்குது பாருன்னா ஒரு நிமிஷம் நிமிர்ந்து பார்த்துட்டு தான் வெள்ளையில் எப்போ காக்கா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நிமிர்ந்து பார்த்துருவாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது தனக்கு சார்ந்தவங்க, தனக்கு பிடிச்சவங்க மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக வைப்பாங்க. இவங்களையும் நம்பலாம். ஒரு விஷயத்த சொல்லி யார்ட்டையும் சொல்லாதன்னா அவங்கள மீறி வெளியில் போகாது. கோல்டு ஆர்னமெண்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். தங்கம் சேர்க்க பிடிக்கும். தங்க நகைகள் மேலே அதிகமான ஒரு ஆசை அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி கார்டனிங்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நல்ல தோட்டம், துறவு, ஸோ இயற்கையான விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். நேர்த்தியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. கண் கூசாமல் நீட்டாக ட்ரெஸ் பண்ணக்கூடியவங்கலாம் கடகராசிக்காரங்க. அம்மா மேலே ரொம்ப பாசம் அப்படிங்கிறது இருக்கும். இதுதான் கடகத்தோட கோர் கேரக்டர். கடக ராசிக்கு இந்த 2025 இருக்கக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சிகள் என்னென்ன இருக்குது, அதில் எதெல்லாம் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எதெல்லாம் பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்க மேம். கடகத்துக்கு நடக்கக்கூடிய முக்கிய பயிற்சியில் 2025ல் சனி பயிற்சி தான். சாப விமோச்சனம். பெரிய சாபத்திலேருந்து ஒரு விமோச்சனமாகி வெளியில் வராங்க. ரொம்ப எமோஷ்னல் வேற. அஷ்டம சனிலெலாம் கண்ணீர் வடிக்கலை, இவங்க ரத்த கண்ணீர் தான் வடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள்ங்கிறது நிறையா இருந்திருக்கு. சரி, இப்போ இந்த பாக்கியஸ்தானத்துக்கு வர சனி வந்து அப்படி என்ன தான் பண்ண போகிறாரு? முதல்ல முட்டுக்கட்டைகள் தலையிலேருந்து ஒரு பெரிய கல்லை இறக்கி தரையில் வைக்க போகிறோம். பெரிய ரிலீஃப். இதுவே ஒரு பெரிய ரிலீஃப். அப்போ அடுத்தடுத்து எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்ஸில் பேர்டன் இருக்காது. எந்த பாரமும் இல்லாமல் சுமூகமாக நடந்து போகலாம். கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இவ்வளோ நாள் இருந்திருக்கும். அது அப்படியே படிப்படியாக மாற ஆரம்பிக்கும். டிசம்பர் 2024 மாற்றம் அப்படிங்கிறது வரும். மார்ச் 2024க்கு மேலே சனி மீனத்துக்கு பயிற்சியாகி நல்லதுக்கு வழிவகை செய்ய போகிறாரு. ரொம்பவே நல்லா இருக்க போகிறாங்க. அதிர்ஷ்டகரமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமைய போது 2.5 வருஷமாக மிஸ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் 2 மடங்காக திரும்ப வரப்போகுது. தொழில் லாபம், தன லாபம், ஒரு பாக்கியஸ்தானம் ஆக்டிவேட் இருக்கிறதுனால கல்யாண வாழ்க்கையில் ஒரு நிம்மதி, சந்தோஷம், முக்கியமாக ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ்லேருந்து வெளியில் வர போகிறாங்க கடகம். அதே மாதிரி குரு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துக்கு வராரு, மீனத்துக்கு வராரு. மே 14ஆம் தேதி குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. 12க்கு வர்ற குரு வந்து செலவு கொடுப்பாரு, ஆனால் சுப செலவு. தனக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்குறாங்க. வீடு வாங்குற யோகம், திருமணம் பிள்ளைங்களுக்கு நடத்தி பார்க்குறது, இல்லை ஒரு பொண்ணே திருமண வயசில் இருக்கிறான்னா தன்னுடைய திருமணத்தை தானே ஒரு லோன் போட்டு நடத்திக்கிறது, இல்லை பையன் அப்பா அம்மாவை பேர்டன் பண்ணாமல் அவரே கல்யாணத்தை நடத்திக்கிறது, ஒரு கார் வாங்குறது, இந்த மாதிரியான சுப செலவு அப்படிங்கிறத குரு கொடுப்பாரு. நிறைய ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறதும் இந்த குரு பயிற்சியினால வரும். ராகு கேது எங்கே போகிறாங்க? கேது 2ஆம் இடத்துல, ராகு 8ஆம் இடத்துல. அஷ்டம சனி பண்ண அளவுக்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு பண்ண போகிறது இல்லை. ரொம்ப வயசான கடகராசிக்காரங்களா இருக்கிறீங்கன்னா மட்டும் ஹெல்த்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். மித்தபடி நடு வயசுலையோ 30ஸ்ல 20ஸ்ல இல்லை சின்ன குழந்தைங்களா இருக்கிறாங்கன்னா இந்த ராகுவை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா போதும். கேது 2ல் இருக்கும்போது ராகு 2ல் இருந்தால் தான் கொஞ்சம் பிரச்சனை.
கேது 2ல இருக்கும்போது பெருசா ப்ராப்ளம் பண்ண மாட்டாரு. குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் மட்டும் கொஞ்சம் குறையும். ஸோ மேஜரா பார்த்துக்கிட்டா எல்லா டிரான்சிஷனும் கிட்டத்தட்ட ஒரு 3, 4 வருஷத்துக்கு அப்புறம் கடகத்துக்கு நல்லா வருது. ரொம்ப நல்லா இருக்க போறாங்க கடக ராசிக்காரங்க. கடகராசிக்கு இந்த 2025ல பிசினஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஏன்னா கடந்த காலத்துல அஷ்டம சனியில வந்து அவங்க பிசினஸ் கண்டிப்பா ஒரு பிரச்சனையில தான் இருந்திருக்கும். ஸோ அந்த பிரச்சனைகள் கடந்து இந்த 25 வந்து அவங்களுக்கு எந்த மாரி முன்னேற்றங்கள தரும் அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க மேம். 2025ல கடகத்துக்கான தொழில் அமைப்பு 6ஆம் அதிபதியான குரு 12ல இருக்கிறாரு. 12ல இருக்காருன்னா, அப்போ விரயமே அப்போ தொழில்ல என்ன பெருசா லாபம் இருக்க போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா 12ல இருக்க குரு 6ஆம் இடத்த பார்க்குறாரு. அதுவும் என்ன பார்வை? 7ஆம் பார்வை. 180 டிகிரில ஸ்ட்ரைட் ஆஸ்பெக்ட்டா தனுச பார்க்குறாரு. அப்போ தொழில் அப்படிங்கிறது விரிவடைய போகுது. குரு பார்க்கக்கூடிய இடம் விரிவாகும், பிரம்மாண்டமாகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ ஒரு கடை வச்சிருக்கிறவங்க அந்த கடைய ஒண்ணு பெருசாக்குவாங்க. ஒரு ஃப்ளோர்ல இருக்குன்னா, அத 2 ஃப்ளோரா மாத்துவாங்க. அல்லது இன்னொரு கடை வேற ஒரு இடத்துல வேற ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது. பொதுவா கடை வியாபாரம் அப்படிங்கிறத குறிக்கிறதே தனுசு தான். அப்போ என்ன வியாபாரமா வேணாலும் இருக்கட்டும். வியாபாரம், சில்லறை வியாபாரமா இருக்கட்டும், ஹோல்சேலா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும். வியாபாரம்ங்கிற செக்டார்ல இருக்கிறீங்கன்னா, 2025 உங்களுக்கான வருஷம் தான். தொழில மூடுற அளவுக்கு அஷ்டம சனி கொண்டு போயிருப்பாரு. ஓவர் நைட்ல அடிச்சது லக்குங்கிற மாரி 9க்கு வரக்கூடிய சனி தூக்கி விட்டுருவாரு. 12ல இருக்கக்கூடிய குரு காப்பாத்திருவாரு. ஸோ தொழில் முனைவோருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நெறைய பேர் சின்ன சின்ன லோன்ஸ் வாங்கி நான் ஒரு முத்ரா லோன் அந்த மாரி சின்னதா வாங்கி ஒரு சின்ன தொழிலா நான் ஆரம்பிக்க போறேன் அப்டின்னா கூட, அது ஆரம்பிக்கிறதுக்கான யோகம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே மாரி கால்நடை இந்த ஃபார்மிங் இந்த மாரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அக்ரிகல்ச்சர் இந்த மாரி பிசினஸ்ல உள்ளவங்க, கோல்டு பிசினஸ்ல உள்ளவங்களுக்கும் வருஷம் ரொம்ப நல்லாவே இருக்க போது. இந்த தொழில்கள் தவிர்த்து நீங்க இதர எந்த தொழில்ல இருந்தாலுமே, தொழில் முன்னேற்றம், தொழில் விரிவடைகிறது, தொழில் மூலமா லாபம் அப்படிங்கிறது 2025ல நிச்சயம். 2025ல கடகராசி நேயர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எந்த மாரி இருக்கு? அவங்களுக்கான ப்ரமோஷன் இருக்கா? இல்ல அவங்க ஒரு ஆசைப்பட்ட இடத்துல ம். ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்குமா? இல்ல வேற ஒரு வேலைக்கு நான் முயற்சி செய்றேன்னா, அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க மேம். கடகத்துக்கு 2025ல வேலைவாய்ப்பு. 2024ல வேலைய இழந்த கடகராசிக்காரங்க நெறைய பேர். அஷ்டம சனியோட தாக்கம், இப்போ செவ்வாயோட டிரான்சிஷன் கடைசி 4, 5 மாசம் சுத்தமா நல்லா இல்ல. வேலையில இருந்தாலும் ஏதோ ஒரு பஸ் கம்பிய புடிச்சிட்டு போற மாரி தான் வேலைக்கு போயிட்டு வராங்க. என்ன ரீசன் அப்டின்னா, ஜாப் இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஹையா இருக்கு. கெட்ட பேர். அழுத்தம், மன அழுத்தம் நெறைய இருக்கு. இந்த விஷயம் மார்ச் வரைக்கும் கண்டிப்பா கன்டின்யூ ஆகும். ஏன்னா செவ்வாயும் நீசமா இருக்கிறாரு. இந்த வருஷம் பொறக்கும்போது. அப்போ புது வேலை ஒண்ணு கிடைக்குது, நான் மாறிக்கிறேன்னு நீங்க மாறுனீங்கன்னா, ஏன்டா மாறணும்னு யோசிப்பீங்க. அப்போ ஒரு வேலைக்கு நீங்க போய் சேரும்போது, நல்ல நேரத்துல சேர வேண்டியதுங்கிறது ரொம்ப அவசியம். ஆல்ரெடி கஷ்டப்பட்டாச்சு. ஒரு 3 மாசம் பல்ல கடிச்சுட்டு இதே வேலையில கன்டின்யூ பண்ணுங்க. ஏப்ரல் மந்த்துக்கு மேல ஜாப் சேஞ்சுங்கிறது பாசிபிள். கிடைக்கக்கூடிய வேலையும் நிரந்தரமான வேலையா இருக்கும். சில பேர் கவர்மெண்ட் ஜாபுக்கு முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குமே மே மந்த்ல இருந்து சூரியனும் உச்சமாயிடுவாரு. ஸோ கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதும் பாசிபிள். பெர்மனன்ட்டான ஜாபும் பாசிபிள். வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு யோகம்ங்கிறது நெறைய பேருக்கு இருக்கு. வெளிநாட்ல கவர்மெண்ட் செக்டார்ல வேலையில உட்கார்றதுக்கான பாசிபிலிட்டியும் நெறையா இருக்கு. வெளிநாட்ல தொழிலும் தொடங்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது கடகத்துக்கு நல்லாவே இருக்கு. கடகராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டுல அவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ரொம்ப நாட்களாவே இந்த அஷ்டம சனினால திருமண தடைங்கிறது இருந்திருக்கும். ஸோ அந்த தடை எப்போ விலகும்? அத பத்தி விஷயங்கள சொல்லுங்க. 2025ல கடகத்துக்கு திருமணம் எப்படி இருக்கு? இதுல 2 விஷயங்கள் நான் ஷேர் பண்ணணும். முதல்ல சந்திரன் மகரத்துல இருந்து கடகத்த பார்க்குறாரு. மகரம் அப்படிங்கிறது கடகத்துக்கு 7ஆம் இடம். களத்திர ஸ்தானம், கணவனோ, மனைவியோ குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ யாருக்கு நெறைய கல்யாணம் ஆக போகுதுன்னா, கடகராசிக்காரங்களுக்கு தான் கல்யாணம் ஆக போகுது. அதே மாதிரி அஷ்டம சனியில கல்யாணம் ஆயிருந்தது அப்படின்னாலுமே, அந்த அஷ்டம சனி என்ன பண்ணியிருப்பாருன்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் இல்லாத ஒரு தன்மைய குடுத்திருப்பாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா தானே பேசினேன். இப்ப என்ன உன் கேரக்டரே மாறிடுச்சு. இந்த பையனையும் நான் கல்யாணம் பண்ணேன். இந்த பொண்ணையும் நான் கல்யாணம் பண்ணேன்னு ரொம்ப கன்ஃப்யூஷன்ல உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த அஷ்டம சனி குடுத்த மன அழுத்தத்துல பெரிய அழுத்தமே ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட அழுத்தம் தான். அப்போ இந்த வருஷம் நடக்கக்கூடிய திருமணங்கள் கரெக்ட்டான நபர சூஸ் பண்ணி நல்லபடியா நடக்கும். வாழ்க்கை நல்லாருக்கும். டக்கு டக்குன்னு கல்யாணம் ஆயிடும். போன வருஷம் கல்யாணம் ஆச்சோ, இல்ல 2023, 22 கடைசியில கல்யாணம் ஆகி பிரச்சனையில வாழ்க்கை இருக்கு. செப்பரேஷன்ல இருக்கோம். கோர்ட் கேஸ் வரைக்கும் போயிட்டோம். இல்ல ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் நிம்மதி இல்ல, ஒற்றுமை இல்லைன்னா, இந்த வருஷம் அது சரியாகும். ஏன்னா 7ல போய் சந்திரன் உட்கார்ந்திருக்கிறதுனால, கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல், ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். 3ஆம் நபர்கள் உள்ள இருக்கிறாங்கன்னா, அவங்க தன்னால விலகுவாங்க. அப்போ திருமண வாழ்க்கைங்கிறது ரொம்ப நல்லா இருக்க போகுது கடகத்துக்கு. கடகராசி நேயர்களுக்கு இந்த 2027ல பேபி அப்படிங்கிறது வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா?
கடந்த காலகட்டத்திலிருந்து நான் ரொம்ப முயற்சி செய்றேன். ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறேன். ஆனாலும் கிடைக்கலன்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு எந்த மாரியெல்லாம் அமைப்புகள் கிடைக்கும் மேம்? 2025ல கடகராசிக்கு பேபி பர்த் அப்படிங்கிறது, சைல்டு பர்த்ங்கிறது 100% பாசிபிள். ஜான்வரி மந்த் மட்டும் அந்த அளவுக்கு ஃபேவரபிளா இல்ல. என்னதான் இருந்தாலும் 5ஆம் அதிபதியான செவ்வாய் நீசம். அதே மாரி குரு 12ல இருக்கிறதுனால நம்ம ஆல்ரெடி சுப செலவுன்னு சொல்லுவோம். அத வந்து நீங்க டெலிவரிக்கான செலவுன்னு எடுத்துக்கலாம். ஒரு வளகாப்பு வச்சா செலவு வரும். அந்த மாதிரி அந்த குழந்தை பேறு சம்மந்தப்பட்ட சுப செலவுகள குடுக்குறதுக்கும் குரு ரெடியா இருக்கிறாரு. அப்போ குழந்தை பிராப்தம், குழந்தை பேறுல வந்து எந்த பிரச்சனையுமே இல்ல. போன வருஷம்லாம் நெறைய மிஸ்கேரியேஜஸே நடந்தது கடகராசியில உள்ளவங்களுக்கு. அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இனிமே நடக்க போறதில்ல. ஸோ ஒரு சைல்ட நீங்க கேரி பண்றீங்கன்னா, ரொம்பவே சேஃபா நிம்மதியாவே இருக்கலாம். குழந்தை நல்லபடியா பொறந்து, நல்ல நேரத்தில பொறந்து, நல்ல யோகம் தரக்கூடிய பிள்ளையாவும் அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. பிறந்த குழந்தைகள்னாலும் சந்தோஷம், நிம்மதி அப்படிங்கிறது நெறைய இருக்கு கடகத்துக்கு. இந்த 2025ல கடக ராசிக்கு இந்த கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையுமா? இஎம்ஐ ஆகட்டும், லோன்ஸ் கிடைத்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்க அத பத்தி சொல்லுங்க மேம். 2025ல கடகத்துக்கு கடன் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? நிவர்த்தியாக போதா? அதிகமாக போதா? கண்டிப்பா கடகத்துல மேக்ஸிமம் கோல்டு லோன் வச்சிருப்பாங்க. ஏன்னா, இவங்க கொஞ்சம் சேஃபான ஆட்கள். 6ஆம் அதிபதி குருவா இருக்கிறதுனால, டக்குனு கிரெடிட் கார்டுக்குலாம் போமாட்டாங்க. சரி இருக்கிறது என்ன நகை இருக்கு. அத வச்சு பணத்த வாங்கிருவோம். ஆனா நகைய ரொம்ப நாளா திருப்ப முடிஞ்சிருக்காது. ஏன்னா அஷ்டம சனி. கிடப்பிலே இருக்கும். ஒரு பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வர அளவுக்கு கூட போயிருப்பாங்க. இந்த வருஷம் அந்த கோல்டு லோன் அப்படிங்கிறத கண்டிப்பா இவங்களால அடைக்க முடியும். இதர லோன் வச்சிருக்காங்க. இல்ல ஜாதகம் சரியில்லாம கிரெடிட் வரைக்கும் இவங்க போயிட்டாங்கனாலுமே, அத அடைக்கக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறது இந்த வருஷம் இருக்கு. ஏன்னா குரு பார்வை அப்படிங்கிறது 6ஆம் இடத்துக்கு இருக்கு. ஆனா, புது கடன்கள் அப்படிங்கிறது வேண்டாம். புது கடன்கள் வாங்கும்போது, இந்த பழைய கடன அடைக்கிறதுல இன்னும் கொஞ்சம் ஒரு பர்டன் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஏன்னா, இவங்களுக்கே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த குரு குடுப்பாரு. ஏன்னா, நெறைய சுப செலவுகள குடுக்கும்போது, சுப கடன குடுக்கவும் இந்த குரு ரெடியா இருப்பாரு. 2ல ஆல்ரெடி கேது. அப்போ கொஞ்சம் மணி டைட் ஆனாலும் டக்குனு லோனுக்கு போற ஆப்ஷன் இருக்கும். யாராவது வாண்டடா வந்து கால் பண்ணி லோன் குடுக்குறேம்பாங்க. ஸோ அந்த மாரியான வகைகள வந்து இந்த குரு பார்வைங்கிறது பண்ணும். கொஞ்சம் கான்ஷியஸா ஆடம்பர செலவ கொஞ்சம் குறைச்சுட்டு அந்த லோன்ஸுக்குலாம் போகாம, இந்த லோன அடைக்கிறதுல ஃபோக்கஸ் பண்றது நல்லது. 2025ல கடக ராசி நேயர்களுக்கு இந்த கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் அப்படிங்கிறது எப்ப தீர்வாகும்? அவங்களுக்கு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இல்ல ஒரு சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுமாங்க? கடக ராசியில பிறந்தவங்களுக்கு 2025ல வம்பு வழக்குகள்லாம் எப்படி இருக்கு? 6ஆம் இடத்த 6ஆம் அதிபதியே பார்க்குறாரு. ஸோ எதிரி வந்து கொஞ்சம் வலுக்குறான். ஆனாலும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் பிப்ரவரி மந்த்ல உச்சமாகுறாரு. அதுக்கப்புறம் சுக்கிரனோட டிரான்சிட் எல்லாமே ஃபேவரபுளா இருக்கு. அதுவும் போக பாக்கிய சனி. சனி அஷ்டம சனி இருந்தா கண்டிப்பா கோர்ட் கேஸ் வந்து கவுத்தி மூடிரும்னு வச்சுக்கலாம். பட் சனி பெயர்ச்சியா இருக்கட்டும், குரு பெயர்ச்சியா இருக்கட்டும், ராகு கேதுவா இருக்கட்டும், ஃபேவரபுளா இருக்கிற ஒரே காரணத்தினால, குரு பார்வை 6ஆம் இடத்துக்கு இருந்தாலும், எதிரிகள் மூலமா தொல்ல நெறைய வரும். ஈஸியா விடமாட்டாங்க கேஸ. நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்தா, அவங்க 2 ஸ்டெப் எடுப்பாங்க. உங்கள விட அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற மாரி தான் உங்களுக்கு தெரியும். பட் வெற்றிங்கிறது அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு கிடைச்சிரும். மே மந்த்துக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த கோர்ட் கேஸஸ்லலாம் நெறைய வந்து நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ புது கேஸஸ்ல போய் மாட்டாம இருக்கிறது நல்லது. ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுதுனாலும் வெளியில பேசி முடிக்க பாருங்க மேக்ஸிமம். அதுதான் உங்களுக்கு நல்லது. கடக ராசி நேயர்களுக்கு இந்த 2025ல ஹெல்த் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? நீண்ட நாட்களா இருந்த பிரச்சனைகள் குறையுமா? இல்ல புதுசா ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிறத பத்தி ம். சொல்லுங்க. கடக ராசியில பிறந்தவங்க 2025ல ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாவே இருக்கணும். என்னதான் அஷ்டம சனி விலகுனாலுமே, குரு பார்வை 6ஆம் இடத்துக்கு இருக்குங்கிறது வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவ குடுக்கும். என்ன பண்ணும் பேசிக்கா அப்டின்னா, எந்திரிச்சு நீங்க ஆக்டிவா ஒரு வேலைய பார்ப்பீங்க இல்லையா? அது செய்யக்கூடிய ஒரு குவாலிட்டி அப்படிங்கிறது குறையும். கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேனே, அடிக்கடி கொஞ்சம் டயர்ட் ஆகுறது, கொஞ்சம் ஆக்டிவ் இல்லாம இருக்கிறது, இந்த மாரியான விஷயங்கள் வந்து நடக்கும். அதே மாதிரி நெறைய கடகராசிக்காரங்களுக்கு லோவர் பாடியில வெயிட் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொலஸ்ட்ரால் கூடுறதுக்கான வாய்ப்பையும் இந்த குரு குடுப்பாரு. ஏன்னா ஸ்வீட்ஸ் நெறைய சாப்பிட வைப்பாரு. குரு பார்வை 6ஆம் இடத்துக்கு இருக்கு. கடகராசிக்கு கொஞ்சம் ஏற்கனவே ஸ்வீட்ஸ் பிடிக்கும். சாப்பிட்டு, சாப்பிட்டு கொஞ்சம் தேவையில்லாத அன்வான்டடான விஷயங்கள் வாய்க்கு பிடிச்சத சாப்பிட வச்சுருவாரு குரு 12ல இருக்கிறதுனால. அப்போ அன்வான்டடான ஹெல்த் இஷ்யூஸ ஃபுட் ஹேபிட் மூலமா இழுத்துக்காம கொஞ்சம் கான்ஷியஸா இருந்துக்கிறது நல்லது. மேஜர் ஹெல்த் த்ரெட்ஸ் எதுவுமே இல்ல. கடகராசி நேயர்களுக்கு இந்த 2025 நியூ இயர் ஆகட்டும், அந்த நாள்லயோ, அந்த முதல் மாதங்கள்ல எந்த கோயில் வழிபாடு செஞ்சா அவங்களுக்கு அந்த த்ரூ அவுட் த இயர் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும்? அப்படின்னா எந்த கோயில நீங்க சஜெஸ்ட் பண்ணுவீங்க மேம்? கடக ராசி 2025ல போக வேண்டிய சிறப்பு கோவில் இருக்கன்குடி மாரியம்மன் கோவில். கடகம் ரொம்ப எமோஷனல், ரொம்ப சென்சிட்டிவ். மாரியம்மன் எல்லா எமோஷன்ஸையும் கொட்டக்கூடிய ஒரு இடம். இருக்கங்குடி கேட்கவே வேண்டாம். சாத்தூர் பக்கத்துல இருக்கு. அவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒரு பவர்ஃபுல்லான மாரியம்மன் கோவில். பொதுவா ஊர்க்காரங்கள்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியாது. மாரியம்மனுக்கு நேர்ந்துக்கிட்டேன் நடந்தது அப்படிம்பாங்க. ஸோ எந்த விஷயமுமே அந்த அம்மன்ட்ட கேட்டா, கேட்டத குடுப்பாங்க.
அதுக்கப்புறம் நம்ம நேர்ந்துக்கக்கூடிய விஷயத்த போய் அந்த கோயில்ல செய்வோம். அந்த நேர்த்திக்கடன் அப்படிங்கிறது அந்த கோயில்ல ரொம்ப பிரசித்தி. ஜான்வரி 1 2025ல போய் அந்த கோயில்ல மாரியம்மன் முன்னாடி நின்னாலும் பரவால்ல. ஜான்வரி மந்த்ல உங்க ஜென்ம நட்சத்திரம் என்னைக்கு வருதோ, அன்னைக்கு அந்த கோயிலுக்கு போனாலும் பரவால்ல. ரொம்ப நல்லாருக்கும். போயிட்டு வரும் பட்சத்துல. குலதெய்வ வழிபாடும் ஜான்வரி மந்த்லயே பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம இப்போ கடக ராசிக்கு 2025ல வந்து நியூ இயர் அப்போ எந்த மாரி ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது விலாவாரியா பார்த்தோங்க. கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களா அமைஞ்சிருக்குங்கண்ணா. ரொம்ப நன்றி. நன்றி சார்.